செட்டிநாடு முட்டை குழம்புனா இப்படி தான் இருக்கணும், நல்லா க்ரீமியாக. இது போலவே நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம ஒரு மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதெல்லாம் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, கூடவே ஒரு அன்னாசி பூ, ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, 3 வரமிளகா, காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒரு பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்ததுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். தேங்காயில் உள்ள ஈரப்பதெல்லாம் போயிட்டு நல்லா ட்ரை ஆகிறது வரைக்கும் வறுத்துக்கலாம். இது போல் தேங்காய் நல்லா வறுபட்டதும் இதோட நிறம் மாறி நல்லா உதிரியாக வந்துடும். ரொம்ப கரிஞ்சிடாமல் இது போல் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடு ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இது போல் இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம கிரேவி பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி மண் பாத்திரத்தில் செய்கிறேன். அதெல்லாம் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கூடவே 2 வெங்காயத்தை ரொம்ப குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். அது கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி வரும்ல, அந்த வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது போல் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போகிறது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா 2 தக்காளியை ரொம்ப குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதுவும் உள்ளே சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழைவாக வெந்து வரணும், அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுங்க. நம்ம தக்காளி தொக்குக்கெலாம் பண்ணுவோம்ல ரொம்ப குழைவாக, அது போல். இப்போ இதில் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அப்படி இல்லைன்னா 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன், காரம் குறைவாக இருக்கிறதுனால. கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா, அது மசாலா சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்ததும் மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு முறை நல்லா கலந்ததும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ரொம்ப நேரத்துக்கு கொதிக்க தேவையில்லை, ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். ஆல்ரெடி நம்ம மசாலாவை வறுத்து தானே அரைச்சிருக்கோம், அதுக்காக. அடுத்ததாக நான் இங்கே 5 முட்டை எடுத்திருக்கேன், வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். இதான் லைட்டாக கத்தி வச்சு இது போல் கட் பண்ணிக்கலாம். இதே போல் எல்லா முட்டையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ உள்ளெல்லாம் நல்லா மசாலா இறங்கும். இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போவே நல்ல மனம் வருது. இப்போ இதில் 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், ரொம்ப காரத்தில் லைட்டாக அந்த இனிப்போட சூப்பராக இருக்கும். கூடவே முட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக கலந்து கொடுத்துட்டு மறுபடியும் 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வைங்க, க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனேவே ஓப்பன் பண்ணாமல் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுங்க. நான் கொஞ்சம் நேரம் விட்டு தான் ஓப்பன் பண்ணேன், மண் பாத்திரத்தில் செஞ்சதுனால லைட்டாக கொதிச்சிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குல்ல. இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், அம்புட்டு ருசியாக இருக்கும். திரும்ப திரும்ப செய்வீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே உங்ககிட்ட ஒரு பெரிய ரிக்வெஸ்ட், நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆக போகுதுங்க, ஆனால் நமக்கு சப்ஸ்கிரைபரே வரலங்க. ப்ளீஸுங்க, வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களோட பெரிய சப்போர்ட்டை இந்த சின்ன சேனலை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் இனி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.